நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். To Arun Ice Cream Jodi Season 6 powered by Nurses Instant Coffee Co-presented by VIP Housing and Properties. Well, நம்மளுடைய ஜோடி சீசன் 6 அட் லாஸ்ட் இவ்வளோ வாரங்களா நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அந்த ஃபைனல்ஸை டச் பண்ண போறோம். பட் அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும். ஆனா அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபைனல்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜோடிஸை எங்களால பார்க்கவே முடியாது. ஜாலி ஜாலி, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கிறதுனால இந்த சோகத்தையே நாங்க வந்து சந்தோஷமா மாத்தி எங்க கண்ணீரையே ஒரு பன்னீரா மாத்தி நாங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இவ்வளவு தூரம் இவ்வளோ நாட்கள் கடந்து வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபேமிலியா பாத்தீங்கன்னா இவ்வளோ லிபர்ட்டி எடுத்து கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு சர்க்கிள்குள்ள நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அதனால ஜோடி முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து சோகமாக இருந்தாலும், ஃபைனல்ஸ் வரப்போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும், இவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கேப் கொடுக்கலாம், ஒரு செலிப்ரேஷன் வைக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வாரம் உங்களுக்காக முழுக்க முழுக்க செலிப்ரேஷன் ரவுண்ட் இருக்கு. அண்ட் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டை இன்னும் சிறப்பா ஆக்கி தரதுக்காக நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஜோடியை பார்த்து ரசிச்ச வந்து ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இருக்கிற ஃபைனலிஸ்ட்டை வந்து இன்னும் வந்து சூப்பரா ஆடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் மூலமாவே இந்த மேடையில அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை ஊட்டுறதுக்காக சில டான்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு இப்போ இன்வைட் பண்ணிடலாம். கை அப்படி வச்சிருக்க ஷில்பா அப்படின்னு நீ கல்பா அடிச்ச ஒரு ஃபீல் கொடுக்கணும். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. உங்களெல்லாம் பார்த்தோன்னே மேம்க்கு துக்கம் வந்துருச்சான், சி வெக்கம் வந்துருச்சான். Hey Jay, this is for VJ. Bhajan bhajan kaanal bhajan se bhajan bhajan, oh bhajan bhajan kaaman bhajan se bhajan bhajan. தானா 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 சேர்ந்த கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, வீணா சேர்ந்த கூட்டம். உண்மைகள் கசக்கும், சில உண்மைகள் வாழ்க்கையில் பேசப்படாமல் இருப்பதே நல்லது. உண்மைகள் கசக்கும், சில உண்மைகள் வாழ்க்கையில் பேசப்படாமல் இருப்பதே நல்லது. ரொம்ப பேசுற, குறைச்சிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஐ திங்க் இந்த பக்கம் சிவானி வச்சுக்கலாமா? சிவானி 15 வருஷம் கழிச்சு நான் போனதே அதனால தானா? That was thunder in my heart. நம்ம ஆளுங்கெல்லாம் கம்முன்னு இருங்கப்பா, புது ஆளுங்களுக்கு தான்ப்பா ஹாய் ஹாய். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆஸ்தான கலக்க போவது யாரு, ஜட்ஜ் திருமதி உமா ரியாஸ் கான் அவர்கள் வந்திருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிடி. நல்லா இருக்கீங்களா? பக்கத்துல இருந்து ஒரு பெரிய டான்சர் அண்ட் ஒரு சுமார் டான்சர். நான் ரின்சனை சுமார் டான்சர்னு சொன்னேன், பெரிய டான்சர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன் ப்ளீஸ். கம்மு, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க கம்மு? நல்லா இருக்கேன். அந்த சலங்கையில இருக்கிற அந்த எனர்ஜி எப்படி இருக்கு? இப்போ பாப்பீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஐயோ, அது வேற பாக்குறோமா? இப்பதானே வந்து செலிப்ரேஷன் சொன்னேன், அதுக்குள்ள எவ்வளவு தடங்கள் பாத்தீங்களா? அது பாருங்க, நீங்க சொன்ன உடனே எப்படி ஷேக் ஆறீங்க பாத்தீங்களா? இந்த பாடி எத்தனை ட்விஸ்ட் ஆகுது பாருங்க. ஆமா, லைட்டா ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ப்ளீஸ், thank you very much. சோ இன்னைக்கு யார நீங்க வந்து என்கரேஜ் பண்ண வந்திருக்கீங்க? சத்யா, ஷில்பா அண்ட் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, சோ கண்டிப்பா எல்லாருமே நான் என்கரேஜ் பண்ண வந்திருக்கேன். ஓகே, உமா ரியாஸ் கான் அவர்கள் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஜோடி பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் சூப்பரா கலக்குறாங்க எல்லாருமே. ஆல் ஆர் டான்சிங் ரியலி கிரேட், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் ராதா மேம், பூர்ணிமா மேம், அம்பிகா மேம் 3 பேரும் கலக்குறாங்க, அவங்களும் ஜட்ஜஸாக உட்காந்துட்டு. ஸோ ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி வீக். அண்ட் இந்த வாரம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கேன், விசில் அடிக்கலாம்னு வந்திருக்கேன். டெஃபினட்டா நீங்க ஆனால் பறக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்காக கொடுக்க போறாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து காம்படிஷன் ரவுண்ட் இல்லாம போயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல நானும் இங்க வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்லையா? ஓகே, எல்லாரையும் விஷ் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஆல்ரைட் தேங்க் யூ ஸோ மச். அப்படியே பாத்தீங்கன்னா ரெந்தியாக்கு ஹாய் சொல்லலாம், கிரி அவர்களுக்கு ஹாய் சொல்லலாம். ஹாய். நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் ரோபோ சங்கரை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரோபோ, மை காட், மஃப்ளர் ரோபோ சொல்லுங்க,
என்ன என்ன ஏன் ஆளை பயங்கரமா கூட்டு வந்திருக்கீங்களே? என்னம்மா டிடி பயங்கரமான சப்போர்ட் கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க என்ன இன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? இவர் மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஸ்பீச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பீச் பட் ஐ தாட் ரிந்தி இஸ் a dancer. சிறப்புரை ஆட போறாங்க நீங்க. சிறப்புரை தான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த சிறப்புரை என்ன தெரியுமா, இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதை விட இன்னைக்கு பர்டிகுலராக என்னோட ஸ்வீட் ஆர்ட்டை மட்டும் நான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். மை ஹேண்ட்ஸம் டெடி பியர் மிஸ்டர் ரோபோ சங்கர். ஓகேவா, நான் வராமல் ஆடவே மாட்டேன்னாங்க. அவரோட சேவை உங்களுக்கு தேவைன்றதுக்காக அவர் ஆட வைக்கிறதுக்காக என்ன ஆடவே வேண்டாம், ஆட்டமா ஆடி இருக்காரு மனுஷன். வாரம் காம்படிஷனை தவிர்த்து எவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம வந்தவொன்னு சொன்னாங்க கருப்பு கமலஹாசன் மாதிரி இருக்காரு அப்படின்னு, கண்ணாடி போட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல. இத பாருங்க ரோபோ, சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்காங்க அங்க பாருங்க. உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஏன் அவங்கள வந்து இப்படி பண்றீங்க இந்த மாதிரி? அம்மா சத்தியமா நான் சொல்லி கொடுக்கல. சோ கிரியோட ஓன் டயலாக் போட்டிருக்காரு இது. சரி கிரிவலம், நோ வெரி பேட். அதெல்லாம் சும்மா பொறாமையில சொல்றது. நீங்க அவரை விட அழகா இருக்கீங்க ரோபோ, ப்ளீஸ். சரி ஓகே. உங்களோட ஸ்பீச் கேட்டு நாங்க எல்லாருமே மலைச்சு போயிருக்கோம். இதுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டா அவளை வெறுப்பாட்டாம ப்ரே பண்ணுங்க. ரோபோ சங்கர் அழகா இருக்கிறன்னு நினைச்சு எல்லாம் பெருமைப்படுங்க. அந்த எருமையை கூட்டுவாங்க, அதுல ஏறி நான் போயிடுறேன். என்னால பெருமைலாம் பட முடியாது. ப்ளீஸ் நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. இருங்க எல்லாரும், ரோபோ எல்லாரும் கம்முன்னு இருக்க சொல்லுங்க. ரோபோ, நான் ஒருத்தவங்களோட அழகை இப்ப ரசிக்க போறேன். அந்த உலக அழகி பாம்பே மாடல் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. ஏய் ரோபோ, நான் பேசும்போது ப்ளீஸ் அவங்கள பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நடுவில் பேசுறேன். கோவம் வரும் ரோபோ, ப்ளீஸ். என்னால் தாங்கிக்கவே முடியாது. அந்த அழகை நம்ம ரசிக்கலாம் இப்ப எல்லாருமா சேர்ந்து. எல்லாரும் அந்த அழகை சேர்ந்து ரசிங்க பாப்போம். 1 2 3. வா, ஹாய் பிரியா. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க வந்துட்டீங்கல்ல, இன்னும் நல்லா இருக்க போறோம் நாங்க எல்லாருமா சேர்ந்து ஹாப்பியா ஜாலியா. ஓகே, சோ உங்களுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம். இல்ல ப்ளீஸ், தேவையில்ல. ஏய் என்ன ஒரு தன்னடக்கம் பாத்தீங்களா தேவி பிரியா, இந்த மாதிரி தன்னடக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல இல்ல அவங்களுக்கு தான். சரி ரோபோ மட்டும் பாடுவார். ரோபா அந்த பாட்டை நீங்க மட்டும் பாடுங்க. ரோபோ அந்த பாட்டை அந்த லைன் மட்டும் பாருங்க போதும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார் உலக அழகி நான் தான். இந்த பாத்தீங்களா கண்ணாடி அவுத்தாதான் காது. சரி அந்த பாட்டை பாடிடுறேன். ரெடி. கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் கையெழுத்து போட்டவன், அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தோன்றும் ஆணழகன், பெண்கள் பின்னால் சுற்றாமல் பெண்ணே சுற்றும் பேரழகன் எவனோ அவன் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் நல்ல ஆட்டோ சங்கர் பாடிட்டு நீங்க அவங்களுக்காக பாடல. ரோபோ சங்கர் ஆட்டோ சங்கர் மாதிரி நடந்துக்கிறீங்க, ரோபோ சங்கர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பாட்டு தானே? கரெக்ட் கரெக்ட். பாருங்க சந்தியா உலக அழகி நீதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உலக அழகி நீதான். ஓகே, thank you so much. So once again எல்லாருக்கும் ஹாய். ஸோ இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசினா இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஜட்ஜஸை கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோடி சீசன் 6க்கு வந்து நீங்க பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய நிகழ்ச்சியை வாரம் நீங்க பார்க்கறது மூலமா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் மூலமா ஒவ்வொரு ஜோடிஸும் சரி நாங்களும் சரி ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபைனல்ஸ் ஒரு பெரிய ட்ரீட்டா ஒரு பிரம்மாண்டமான முறையில கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு பெரிய அரங்கத்துல வச்சு லைவா நடத்த போறோம். சோ அதை நீங்க பார்க்கணும். அதுக்காக சற்று நேரம் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் நாங்க நடத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐம் ஷுர் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டே நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் நம்ம கூட எப்பவுமே இருக்கிற ஜட்ஜ், ரொம்ப ஸ்வீட்டான ஜட்ஜ், ரொம்ப என்ன சொல்றது நாட்டியான ஜட்ஜ், இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. சின்னமணி குயிலே நல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி நான் போறேன் தேடி இங்கே உன் ஜோடி இல்லாம. உங்களெல்லாம் பார்த்தோன்னே மேம்க்கு துக்கம் வந்துருச்சான், சி வெக்கம் வந்துருச்சான். ஹலோ மேம். ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் உங்களுக்கு. ஓ அப்படியே? ஆமா, ஜட்ஜிங்கிற ஒரு டென்ஷனே கிடையாது இன்னைக்கு தான் உங்களுக்கு. அடிதூள். ஆமா, ஃபுல் செலிப்ரேஷன். நம்ம இவங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த நம்ம
தசராவில் கொலு பொம்மைகள் அப்படியே அடுக்கி 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 ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரையும் சேர்ந்து பார்க்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பயங்கரமா அந்த கொலு பொம்மையில தேவிப்ரியோட ஹேர் ஸ்டைல் தான் கொலுவுக்கே அழகு சேர்க்குது. ஐ திங்க் சோ. நல்லா எஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சரி சொல்லுங்க மேம், இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? நிறைய கொலு பொம்மைஸ் வந்திருக்காங்க. இல்லை இல்லை, இப்போ என்னாச்சுன்னா ஜோடி வந்து முடிய போகிறதுனால முதலாக ஜட்ஜாக போகிறேன் அப்படின்னு என் பசங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ராங்க்லி பாருங்கள், நீங்கள் போவீங்க, சின்சியராக கமெண்ட் கொடுப்பீங்க, அப்போ யாராவது உங்ககிட்ட இடக்கு முடக்கா பேசுவாங்க, சம்டைம்ஸ் சண்டை எல்லாம் போடுவாங்க. பிகாஸ் ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன். அது எங்க உமாரியா சக்காக்கு நல்லா தெரியும். அடுத்து சொல்லு. ஸோ சண்டையெல்லாம் போடுவாங்க. அது அம்மா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி இல்லடி, ஒரு வேளை யாருக்காவது கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்கரேஜ்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு வருத்தம், பாவம் அம்மாவை யாராவது தப்பாக சொல்ல போகிறாங்களோன்னு. ஸோ இவ்வளோ நாளாக எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்களாக என்ன ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அப்புறம் வந்து இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்படியே எல்லா அழகான குழு பொம்மலை பார்த்த உடனே ஒருத்தர் இந்த காதில் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வாளுங்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. நிஜமாவா? நீங்கள் எல்லாம் வாளுங்களா? ஆ பட் எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே என்ன நடக்க போகிறதுன்னு எனக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி டு see all of them together. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, இந்த கொலு பொம்மைகளுக்கா கூடிய சீக்கிரமே கொல்லு வச்சிட வேண்டியதான். வைக்கிறேன், வந்துகிட்டே இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுத்த ஜட்ஜை கூப்பிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் நம்ம கூட ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது, பட் நம்ம கூட இருந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இன்னொரு ஜட்ஜை நம்ம கூப்பிட போகிறோம். அவங்களும் நம்மளுடைய ஜோடிக்கு புதிய ஒருத்தங்க கிடையாது, ரொம்ப பரிச்சயமான ஒருத்தங்க தான். அண்ட் அவங்க வீட்லேயே ஒரு அட்டகாசமான டான்சர் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு யங் ஹீரோவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பூர்ணிமா பாக்யராஜ். அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. கே பாக்யராஜ் சார் உங்களுக்கு செருப்படியே கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி பாட்டா போடுறீங்க? இருங்க நான் கோத்து விடுறேன் உங்களை அப்புறமா. சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இங்கே செலிப்ரேஷன் ரவுண்ட். ஸோ ஒரு ஹவுஸ்ஃபுல்னா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி ஒரு ஜோடியோட மேடை பார்க்கும்போது, ஒரு ஹவுஸ்ஃபுல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது இன்றைக்கி வந்து we are all going to rock and have fun. All the best. ஓகே, ஸோ மை டியர் ஜட்ஜஸ், இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் கிடையாது, அவங்களுக்கும் டென்ஷன் கிடையாது, வியூவர்ஸ் உங்களுக்கும் டென்ஷன் கிடையாது. ஜாலியாக ஆட போகிறாங்க. நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் டேக் எ சீட். ரவுண்ட்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க நம்மளுடைய ஜோடிஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க இந்த ஃபுல் ஹவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பயங்கரமான வசூல் இன்னைக்கு இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஹாய் 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 ஹாய், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த மேடையில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்க அது நமக்கு தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி, பிரேக் விடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோபோ சங்கருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். எல்லாரும் கொடுங்க. எதுக்கு அப்படின்னு ரோபோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் பார்த்தோம். அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, சூப்பரா படம் போயிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய வாழ்த்துக்கள் ரோபோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee Co-presented by VIP Housing and Properties. Well, நம்மளுடைய இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல அடுத்ததா ஆட போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டான்சர் அண்ட் ஒரு ஆக்டர். So let's welcome அன்வர், மோனிகா and ஸ்வேதா. ஸோ அன்வர் அவர்களே
சொல்லுங்க நம்மளுடைய ஜோடி ஃபைனலிஸ்ட்க்கு என்ன சொல்ல போறீங்க? ஃபைனலிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் த வெரி வெரி பெஸ்ட். நான் யாருக்கும் சப்போர்ட், நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். எஸ்பெஷலி ரோபோக்கு என்னோட வெரி ஸ்பெஷல் சப்போர்ட் என்னோட ஓட்டருக்கு. அதே மாதிரி எலிமினேட் ஆகிட்ட அப்புறம் நினச்சேன் திரும்பியும் இந்த ஸ்டேஜில் வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சேன். இது கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் for giving me this opportunity. Thank you very much. Thank you so much. So நீங்க சொல்லுங்க ஸ்வேதா. Yeah, first of all, எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஆடுறது ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் ரிகார்டிங் ஃபைனலிஸ்ட் என்னோட ஃபேவரட் வந்து இட்ஸ் ஆல் டைம் டிபி அண்ட் மணி. ஸோ ஐல் பி வெரி ஹாப்பி இஃப் தே வின் த டைட்டில். அண்ட் அதர் தேன் தட் ஐ லைக் ரஃபி அண்ட் கேபி ஆல்சோ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஐ லைக் தோஸ் டூ பேர்ஸ் ஸோ மச். யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க மோனிகா. Yeah, I'm very happy to perform again here. I'm going to miss Dev, but still I'm happy that I'm performing with Anwar and Shweta. And for the finalist, ellarkum nalvalthukal. They're all finalists. For me, all the 4 are winners. So all the best for all the 4. So thank you so much guys. ரெண்டு பேரும் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்வர் பாயோட சேர்ந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்ன ஆமா தானே? என்ன அன்வர் சார் ஏன் அப்படி சிரிக்கிறாங்க? ஸ்ட்ரிக்ட் போலீஸா நடந்துக்கோங்க, சிரிப்பு போலீஸ் ஆயிராதீங்க. Let's go. நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன். நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன். நீ திட்டி முறைத்தால் நானும் திட்டி முறைப்பேன். சண்டை பிடித்தால் நானும் சண்டை பிடிப்பேன். நீ பேசாவிட்டால் நானும் பேச மாட்டேன். நீ என்னை மறந்தால் மட்டும் உயிரை விடுவேன். நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன். Baby, I love you. நீ நிக்காமல் போனாலும் துரத்தி சொல்லுவேன். Baby, I love you. Pull it up, hey Jay. This is for VJ. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தும் இவளை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே. ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே. மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. Meet my girlfriend, my hot and spicy girlfriend. Meet my girlfriend, so hot and spicy girlfriend. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. பாதி நாம் பாதி அட்ட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா. ராமங்கதைய கேட்போமா, உள்ள வளைச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. ஐயம்மா, எம்மா, 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 எம்மா,
தேங்க்ஸ்ப்பா. எப்பவுமே எம்மாடி ஆத்தாடி பாட்டு காட்டினா ஒரு தனி எனர்ஜி தான். அண்ட் இவங்களுடைய டான்ஸ்ல அது இருந்தது எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ராதா மேம். பவர்ஃபுல் பேக்கேஜ்ப்பா, பேக்கேஜ். ஐயோ அன்வர், உங்களே குட்டிங்களா தப்பா நினைக்காதீங்க, நான் அன்வரையே பார்த்துட்டு இருந்தேன். அந்த லிப் மூமெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த அழகான ஹேண்ட்ஸம் சிரிப்பெல்லாம் சிரிச்சு அப்படியே 2 பொம்பளை பசங்க 2 பக்கம் வந்ததும் ஐயா அப்படியே குஷி ஆயிட்டாரு. அப்படியே 2-3 இடத்துல சின்னதா அந்த ஒரு எனர்ஜி கம்மி. சாதாரணமா அவர் வந்து டான்ஸ் வந்து காம்படிஷன் வரும்போது அந்த ஃபேஸில் இது தெரியும். இப்போ என்னடான்னா கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் பார்த்து இன்னும் எனர்ஜி ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் அசத்துறாங்க. ஸோ 3 பியூட்டிஃபுல்லப்பா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண. அப்படியே உங்கள் 3 பேரையும் பார்த்துட்டே இருந்தேன். எக்ஸ்பெஷலி அன்வர் அப்படியே நான் உத்து பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் 2 பேரும் என்ன அழகா ஆடினீங்க. உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், யூ ஆல்வேஸ் எ கிரேட் டான்ஸர். உங்கள் ஸ்டைல் நீங்கள் எப்படின்னா அந்த ஒரு பால் போட்டாச்சுன்னா பிங் 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 இந்த பால் இருக்குல்ல அந்த மாதிரி குதிச்சு ஆடி அந்த ஸ்டைலு பாடி லாங்குவேஜ் ஈவன் 3 of us கிரேட். தூள். தேங்க்யூ தேங்க்யூ மேம். பூர்ணிமா மேம். டான்சர்ஸ் நல்லா இருந்தா பாட்டு பார்க்குறதுலேயே ஒரு தனி சந்தோஷம். 3 பேருமே நிஜமாவே தூள் கிளப்பிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி யார் நல்லா ஆடுவாங்கன்னு அந்த அளவுக்கு ஆடிட்டீங்க. ஸோ 3 சாங் பிட்டுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அண்ட் ரொம்ப லைவ்லியாக இருந்தது. உங்கள் காஸ்டியூம்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. 2 கேர்ள்ஸோட காஸ்டியூம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதே அளவுக்கு அவரோட சோபராக இருக்கிறதுனால 3மே ஒரு பயங்கர எஃபெக்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மோனிகாவோட ஸ்பெஷல் நான் மென்ஷன் பண்ண ஏன் நினைக்கிறேன்னா, நான் பார்த்த எபிசோடு எல்லாமே ஏதாவது ஒரு தீமோட பண்ணினீங்க. ஒரு தீமோட அண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி தான் நான் எல்லாமே பார்த்தேன். இன்றைக்கி தான் பார்க்குறது கொஞ்சம் வெஸ்டர்னாக ஹிப்ஹாப் அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஷாக் டு மீ. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் சொல்லலாம், ப்ளசன்ட் ஷாக் சொல்லலாம். நான் நினைக்கல நீங்கள் இந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கூட ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலி ரொம்ப நல்லா ஆடினீங்க. அண்ட் 3 பேருமே யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் வர் ஆல்சோ வெரி குட் மோனிகா. ஸோ எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு டக்குன்னு உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் அடிக்கடி கண்ணு போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் ரொம்ப நல்லா பண்ணினீங்க. அண்ட் ஸ்வேதா ஆல்சோ, நான் நிறைய பார்த்ததில்லை உங்கள் பெர்ஃபார்மன்ஸு. ஜஸ்ட் ஐ திங்க் 1 or 2 எபிசோட்ஸ் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வெரி எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அன்வருக்கு சொல்லவே வேண்டாம், ஈக்குவலாக ஐ மீன் லைக் எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் டான்ஸில். ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே சூப்பராக ஆனீங்க. பட் அன்வர், ஐ திங்க் உங்களுக்கு தான் பெஸ்ட் சியரிங் டீம் அங்கே இருந்தது. சிங்கிள் ஆளாக வந்து பூஜா உங்களுக்காக சியர் பண்ண மாதிரி யாருமே சியர் பண்ணியிருக்கவே முடியாது. சூப்பர் பூஜா. தேங்க்யூ பூஜா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ப்ளீஸ் டேக் எ சீட். வெல், இவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Arun Ice Cream Jodi Season 6 powered by Nurses Instant Coffee Co-presented by VIP Housing and Properties. Okay. Well, இந்த மேடையில இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல இப்போ நம்ம பார்க்க போறது எந்த ஒரு ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்களா, நம்மளுடைய ஜோடி சீசன் 6ல 3rd ஃபைனலிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் வெல்கம் சத்யா அண்ட் ஷில்பா. ஒரு பில்லா மாதிரி வந்திருக்காரு. ஒரு மேரேஜ் ரிசெப்ஷன் போயிட்டு அப்படியே வந்துட்டான். ஏய், ஒரு பில்லா மாதிரி இருக்காங்க அவங்க. இவங்க ஒரு சாஷா மாதிரி. இல்ல, அவங்களுக்கு ஆக்சுவலா காஸ்டியூமர் 2 நாள் லீவ் போட்டாப்ல, டக்குன்னு அந்த ட்ரெஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. பட் அதுல இருந்து பாதி கிழிச்சு தானே நீங்க மப்ளரா போட்டுருக்கீங்க ரோபோ. அவங்களுக்கு உங்க நன்றிகளை தெரிவிங்க. ஒரு சின்ன விஷயம், அவர் ரொம்ப அழகா இருக்குன்னு ரொம்ப வந்ததுல இருந்தே ரொம்ப பொறாமப்படுறாரு. அந்த அழகுலயே அழகு சேர்க்கிறது என்ன தெரியுமா, நீ கடனா வாங்கியிருக்க பாரு, அந்த கண்ணாடி தாண்டி செல்ல குட்டி அப்படி இருக்கு போ. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 3rd ஃபைனலிஸ்டா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சில ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு, அவங்களை கூப்பிடுங்க இந்த மேடைக்கு. லெட்ஸ் வெல்கம் them. கமலேஷ் அண்ட் வசந்த். வாவ், அந்த கமலேஷ்ங்கற மாபெரும் இமாலய டான்சரை கட்டி இழுத்துட்டு வந்தது நீங்க தானா? கூட்டி வந்திருக்கேம்மா. வெயிட் பார்ட்டி. என்ன சப்போர்ட் பண்றதுக்காக ஜெனிஃபர் அண்ட் பிரியா, உலக அழகி பிரியா,
அவர்களை நான் தான் ஓ நீங்க தனி சப்போர்ட்டர்ஸ், நீங்க தனி சப்போர்ட்டர்ஸ். அப்படின்னா இல்லை, ரெண்டுமே ஒரே சப்போர்ட் தான். வாங்க ஜெனிஃபர் அண்ட் பிரியா வாங்க. ஜட்ஜஸ்க்கு வந்து உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறேன். கமலேஷ் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய சீரியல்ஸில் வந்து முக்கியமான வேடங்களில் நடிச்சிருக்காரு. அண்ட் மிஸ்டர் வசந்த் அவர்கள் அவங்களும் வந்துட்டு சீரியலில் நிறைய சீரியலில் பார்த்துருப்பாங்க, நம்ம உங்கள் கூட நடிச்சிருக்காங்க, ரைட்? எஸ். ஸோ நம்மளுடைய ஷில்பா நடிக்கிற சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ வெல்கம் மிஸ்டர் வசந்த். அண்ட் ஜெனிஃபர் அண்ட் பிரியா, எங்கள் 2 பேரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. தனியாக ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்கேன், அதை எல்லாருக்கும் கொரியர் பண்ணி விட்டுறேன் அப்புறமா. ஓகேவா? சொல்லுங்கள். சமைக்கிறீங்களா? நல்லா சமைக்கிறீங்களா? இப்போ கேவலமாக திட்டு வாங்குறீங்களே தாமு சார் கிட்ட, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. வாங்க வாங்க வாங்க. இல்லை அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா எனக்குலாம் சமைக்கவே வராது. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. பிரியா சொல்லுங்க. ஆனாலும் நான் செகண்ட் ரன்னர் அப்படிடி. கை தட்டுங்கயா. சரி விடுங்க, பரவாயில்ல. சமையல்ல தான் அவங்க செகண்ட் ரன்னர் அப்பா வருவாங்க, பட் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்துச்சுன்னா எப்படி ரன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, ரன்னிங் தான், வெறும் ரன்னிங் தான். ரன்னிங் தான். ஓகே ஜெனி, நீங்க சொல்லுங்க. ஜெனி என்ன சொல்லணும் டிடி? வந்திருக்கீங்களே, நம்ம சத்யாவை சப்போர்ட் பண்ணி தான், ஐ மீன் சத்யாவை சப்போர்ட் பண்ணி தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். வேற யாருக்காவும் நீங்க வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. ஏன்னா சத்யா வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா நாங்க ரொம்ப. உன்னோட மனநிலைமை எப்படி இருக்கு இப்போ? ஒரு சங்கடமான நிலைமையில தான் இருக்க இந்த சின்ன வயசுல. இங்க பாருங்க டிடி, ஓகே இங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கடன் ரேபோன் வெளி சொல்லுங்க. கடன் ரேபோன் சொல்லுங்க. இல்ல, நான் வந்து எப்பவுமே ஒரு நல்ல பையன். ஏன் இப்படி ஏய் யூ ஆர் a good boy. அதனால தான் சொல்றேன், இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய புனித ஆத்மாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி துராத்மாக்கள் வாழ்ற இந்த உலகத்துல அவங்களால வாழ முடியுது அப்படின்னு கேக்குறேன். அது தேவதையா மாறி போச்சு. சோ தேவாங்க மாறின மாதிரி இருந்துகிட்டு தேவதையா நீ பேசுமா, தயவு செய்து அவனை பேச விடாதம்மா, நீ பேசுமா. ஸோ சத்யா அண்ட் ஷில்பாக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். அவங்களை கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வின் பண்ண வச்சுருங்க. ஓகே, தட்ஸ் so sweet. கமோ அவர்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன சொல்ல போறீங்க சப்போர்ட்டுக்கு? ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அப்படி வாங்கி இப்படி விட்டுறணும். அது ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவள் அப்படி கூப்பிட்றத வந்து நம்ம தடுத்தோம்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுவா. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை தடுக்கிறதே இல்லை. சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போகிறதே சிவானி வேலையை வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஷில்பாக்கும் சத்யாவுக்கும் தான் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. சொல்லுங்க, இல்லைன்னா செம்மடி வாங்க. ஆமாம், செம்மடி அவங்க. ஸோ மணி, தேவி, பிரியா இருக்காங்க. ஸோ எல்லாம் தனித்தனியாக சொன்னால் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நான் ரொம்ப உண்மையிலே வந்து லைக் பண்ணது வந்து ரோபோ சங்கர். கலக்குனாரு அவர் வந்து. எப்பவுமே வந்து இல்லை, இந்த உடம்பு பெருசாக இருந்தால் வந்து ஆட முடியாது அப்படி இப்படிலாம் வந்து, அதே மாதிரி ஹைட்டாக இருந்தாலும் ஆட முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை, ரோபோ பின்னி எடுக்கிறீங்க, உடச்சிட்டீங்க. அந்த ஒரு மேட்டர் வந்து நீங்கள் உடச்சிட்டீங்க. கமலேஷ் துட்டு இங்க வாங்கிட்டு சப்போர்ட் அங்க குடு. இல்ல அதுதான் திரும்ப இல்ல இது வந்து அப்படி கிடையாது. சப்போர்ட் வந்து என்னோட இந்த பேருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சொல்லணும்ல கண்டிப்பா. கமலேஷ் ஒரு நிமிஷம், நீங்க ரோபோவை பாராட்டினீங்களா தற்பெருமையா பேசிக்கிட்டீங்களா? அப்படியே இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். உங்களை சப்போர்ட் பண்ண கூப்பிட்டாங்க, தற்பெருமையா பேச கூப்பிடல. நீ தானப்பா தற்பெருமைன்னு சொல்லிட்டேன். என்ன இல்ல இதை மக்களோட கணிப்பிங்க அதுதான். ரோபோ சங்கரோட கணிப்பே அதுதான். என்ன பத்தி பேசுறாரா அவரை பத்தி பேசுறாரா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டு அவர் இப்போ அப்படிதான் சொல்றாரு. வேற வழி இல்ல, எப்பவுமே உண்மையா சொல்லிட்டாரு. இல்ல இது வந்து கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் அப் பண்றதுக்காக நாங்க பேசி வச்சுக்கிட்ட ஒரு மேட்டர். அப்போ மொத்தமும் நடிப்பு தான். இவங்களெல்லாம் நீங்க சப்போர்ட் கூட்டு வந்ததுக்கு அந்த மஃப்ளரை வாங்கி தொங்கிடுங்க. நல்லா கூட்டு வந்திருக்கீங்க பாருங்க. கார்டு போட்டு அனுப்பிச்சிரலாம். ஓகே, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து இவங்க 2 பேர் தான் டைட்டில் வாங்கணும். ஓகே ஓகே, கண்டிப்பா டைட்டில் வாங்குறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கொடுத்துருங்க. சப்போர்ட் பண்ண வந்தா இப்படி தான் சொல்லணும். மிஸ்டர் கமலேஷ், இப்ப ஓவரா பேசினனால டான்ஸ் ஸ்டெப் உங்களுக்கு மறந்துருக்கும். அது எப்போ போயிருச்சு? எப்போ மறந்துச்சா? அப்ப இவங்க காப்பாத்த கடவுள் மட்டும் தான் வர முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட், டு வெல். Thank you. வா 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 நீ வரங்கடி போ 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 தா 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 நீ தரங்கடி போ போ போ. எங்கக்கா உங்கம்மா எங்கக்கா, அதனால நான் உன்னை கட்டிட்டேனே. எங்கப்பே உம்மாமே எங்கப்பே, அதனால நான் உன்னை ஒத்துப்பேனே. குட்டியே பொம்பளை குட்டியே நீ தான் பேபி. அவள குட்டியே
சொல்லுங்க ஜட்ஜஸ். ராதா மேம். சத்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா என்ன எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் கொடுக்காம எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க எல்லாம் வந்ததுனால எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கல. இல்லைன்னா நாக்க குத்திப்பான் பல்ல குத்திப்பான் மல்டி அடிப்பான் இங்க எல்லாம் வந்து எங்களை எல்லாம் பயன்படுத்தும். அதுக்கு பதிலாக பார்த்தியா காலில் கொஞ்சோண்டு அடிபட்டது பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். அவங்கள பத்தி எப்பவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கமலேஷ் இல்லையா? கமலேஷ், நீங்க சொன்னீங்க ரோபோ கிட்ட உடம்பு இருக்கிறது டான்ஸுக்கு, அது ரொம்ப உண்மையான விஷயம். உடம்புக்கு டான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம மனசில் டான்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து கிரேஸ் வந்துடும். அந்த ஒரு கிரேஸ் உங்ககிட்ட இருக்கு. ஓ தேங்க்ஸ் a lot. மேம் இத நீங்க சொல்றதுக்காக தான் இது அவரே அவர்கிட்ட சொன்னாரு. இல்ல 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 அப்படி இல்ல. அப்புறம் வந்து அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க எந்த மாதிரி டிவில கேரக்டர் பண்ணுவீங்களோ இல்ல, ஆனா இங்க வந்து பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா கொடுத்தீங்க. இத கண்டிப்பா இல்ல இத கண்டிப்பா நீங்களா சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு யாராவது இங்க லீட் கொடுத்திருப்பாங்க. அது கமலேஷ்க்கு இன்பான் டாலன்ட். இல்ல இல்ல நான் கேட்டேன் அவங்க கிட்ட இவங்க பாத்துருக்காங்க உங்க டிவி சீரியல். இல்ல அப்படி சொல்ல முடிக்கட்டுமே. அதுக்கு நான் கேட்டேன் அவங்க எந்த மாதிரி கமல் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்ல கேரக்டர் பரவாயில்ல. ஆனா பொம்பளை பசங்களோட அப்படி சுத்தி கித்தி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அந்த ஸ்டேஜ் அப்படி அழகா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. தேங்க்ஸ் மேடம். கமலேஷ் குட்டி சொல்லுங்க. உங்களுடைய கொரியோகிராஃபர் யாருமா? கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். விஜய்க்கு கண்டிப்பா. ஏன்பா கியூட்டா இல்ல நீங்க இது சொல்லு அது முழுசா சொல்லிடுங்க. இல்லனே கியூட்டா இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சின்ன சின்ன குட்டீஸ் ஆனுவல் டே கார்டுங்கல்ல, அப்ப திடீர்னு இப்ப அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மிஸ் ஆயிடுச்சுன்னா டீச்சர் சைடுல இருந்து சரி அந்த மாதிரி கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேனே. அப்புறம் இப்ப டீச்சர் யாரு? டீச்சர் யாரு சைடுல இருந்து? அந்த எண்ணத்தை விட்டுருங்க தயவு செய்து. ஜெனிஃபர் ரொம்ப அழகா ஆடினீங்க. நீங்க நல்ல கிரேஸ் இருக்கு உங்க மூமெண்ட்ஸ்ல. தேங்க்யூ. அப்புறம் வந்து நான் பார்த்தேன் மூமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம சின்சியரா வந்து யூனோ சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடணும்னு நினைச்சு வந்து ரொம்ப அழகா ஆடினீங்க. மேம் ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ, நீங்க கில்லி படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து விஜய் சாரோட தங்கச்சியா நடிச்ச அந்த அவங்க தான் இவங்க, அந்த குட்டி அந்த வாழை பொண்ணா? ஆமா, ஒரு வழி பண்ணுவாரு அண்ணனை. ஆமா நல்லா இருந்தது. தேங்க்யூ. பிரியா உங்களோட குக்கிங் ஷோ நான் பார்த்திருக்கேன். ஓ தேங்க்யூ ஸோ மச். அங்க அந்த ஷோயில கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க, ரிலாக்ஸா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஜாலியா வந்து ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நீங்க வசந்த் எனக்கு என்ன சந்தோஷம்னா நான் சொன்னேன் பிகினிங்ல இருந்தே ஒரு டான்ஸ் ஷோன்னு வரும்போது ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ணி இன்னும் காம்படிஷன் இருக்கும். மார்க் போடும்போது மட்டும்தான் நாங்கள் சீரியஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க டான்ஸ் ஷோன்னு சொல்லி சீரியஸாக மார்க் போடாமல் எல்லாமே ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆனால் தான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க அப்படின்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஷில்பா யூ லுக்கிங் ஸோ ஹாட் மேன். கந்துஷ்டி அவங்கெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கூலா we are really enjoying. Thank you guys. Thank you. ஆனா ஆக்சுவலி மேம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் எங்க அண்ணன் கமலேஷ் அண்ணனை பத்தி. ஒரு மெமரபிள் மூமெண்ட் அது. அவருடைய சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று முடிஞ்ச உடனே அதை தேவ் சொல்லுவார். கமலேஷ் கமலேஷ் உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்கள் பாய்ஸ் ஹவுஸ் கேர்ள்ஸில் சோலோட ஆடும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணீங்களா, அதில் அந்த மூமெண்ட் ஒன்று பண்ணீங்களா, இதெல்லாம் அந்த மூமெண்ட் ஒரே ஒருத்தர பண்ணுங்களா எனக்காக ப்ளீஸ். என் மக்களுங்க கமான் கமலேஷ் 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 கமலேஷ். இதுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் இருக்கு, நான் சொல்றேன். கமலேஷ் பண்ணு பண்ணு. இது அந்த வேவ்ஸ்ங்களா? அது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களுக்காக ஒரு தடவை. மேடம் தப்பா இருந்தா என்ன கலாய்க்கிறாங்க மேடம். எங்களுக்காக கமலேஷ் ஒரு தடவை பண்ணுங்க. பர்ஃபெக்ட்டா பண்ணீங்க. அழகா இருக்கு. கொஞ்சம் தொப்பை இருக்கனால இன்னும் அழகா வேவ்ஸ் நல்லா வந்துச்சு இல்ல ரோபா? நீங்க இவரோட டான்ஸ் சொல்லிருந்திருக்கலாம். இவருடைய டான்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தவன் தான் ரின்சன். அவன் ஆடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இவர் எப்படிப்பட்ட டான்ஸர். சோ ரின்சன் மரியாதையா நடந்துக்கோ தம்பி. இதெல்லாம் பார்த்து தானே நீ வளர்ந்த. பாத்தியா எப்படி வந்து உங்களோட ஷூ வந்து ஒரு தெய்வமா மதிச்சு அதை டெய்லி தொட்டு கும்பிட்டு டான்ஸ் அது பரதன் மாதிரி அந்த ஷூவை பாதுகாத்து வச்சிட்டு இருக்கான். அவனோட ஷூவை பாதுகாத்து வச்சிருக்கான் பரதன். ஓகே எனிவேஸ் thank you so much. இப்ப பூர்ணிமா மேம் கிட்ட கேட்க இந்த ஃபன்னுக்கு நடுவில் கமலேஷ்
உங்கள் சோ கால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா டெப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனிவே உங்களை எல்லாரையுமே கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா இன்னொரு குரூப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஸ்போர்ட்டிவாக நீங்களும் சேர்ந்து ஆடி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் 2 பியூட்டிஸ், பிரியா அண்ட் ஜெனிஃபர் சொன்னதுக்கு அப்புறம் ஐ கேன் இமேஜின். நான் வந்து முதல்ல பார்க்கும்போது உங்களை ஏதோ இந்த நேபாள் பார்டர்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இந்த கில்லின்னு சொல்லும்போது அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டேன். அண்ட் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த படத்தில். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃப்யூச்சரில் இன்னும் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் பண்ணணும். ஓகே. அண்ட் பிரியா, எல்லாரும் பியூட்டி குவீன் அப்போலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஐ ரியலி கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, நிஜமாவே அழகாக இருக்கீங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் எனிவே இன்னைக்கோட மெயின் டான்சர்ஸ் ஷில்பா அண்ட் சத்யா. பயந்துட்டே இருந்தேன் இன்னைக்கு என்ன இது காமிக்க போகிறீங்களோ, ஆனால் ரத்தத்தை கொஞ்சம் சிந்திட்டீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எங்களை பயமுடுத்திட்டீங்க. பட் எனிவே ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க. நான் அங்கேயே உங்களை பார்த்துட்டு சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து. அண்ட் அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மொத்த குரூப்பே எழுந்து ஆட வச்சுட்டீங்க இன்னைக்கு. ஸோ ஐ ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் 2 பேருக்கும். இன்னைக்கு நிஜமாவே ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டாக தான் இது ஒரு ஃபீல் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபைனல் வந்து ஃபயர் டான்ஸ் பண்றா மேடம். ஃபைனல்ல ஃபயர் டான்ஸ் பண்றான், ஷில்பா மேல ஊத்தி எரிக்கிறான். அப்படியா? நான் அதனால தான் சீக்கிரமா விட்டுட்டு ஊருக்கே போறேன். கேள்விப்பட்டேன், அதனால தான் ஊருக்கே போறேன் நான். இல்ல மேம், நான் ஷில்பாவில இருக்கல, மத்த 3 கண்டஸ்டன் 6 பேரே எரிச்சிட்டேன் ஒரே ஊத்தி. அவங்களுக்கு நெருப்பிச்சிட்டு போறீங்களா? நல்லா பேசுறீங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க வசந்த். ரொம்ப நேரமா அதுதான் சொல்ல வரேன், பட் பேசவே முடியல. சொல்லுங்க வசந்த். ஷில்பான் சத்யா நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். பட் ஆக்சுவலாக இது நேற்று தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு, இதுதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு நான் இந்த ரியாலிட்டி ஷோவில் நான் ஆடுறது. அதுக்கு முக்கியமான காரணம் ஷில்பான் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஸ் அன் கோ ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லை, அவளுடைய நம்பிக்கை மட்டும்தான். என்னையும் நேற்று இவ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் வந்து இவளுக்காக நான் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடக்கூடாதுன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வசந்த். இன்னைக்கு செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கமலேஷ் அண்ட் வசந்த் 2 பேருமே இங்கே வந்து இந்த எபிசோட் ஓவலவா இந்த ரவுண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஷில்பா. தேங்க்யூ so much guys. Come on கமலேஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது அருண் ஐஸ் கிரீம் ஜோடி சீசன் 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, அடுத்து நம்ம பார்க்க போறது டான்ஸ் கிடையாது, பட் டான்ஸை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜோடி இவ்வளோ நாட்களா நடந்து முடிந்ததில் வந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், ரொம்ப ஒருத்தங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு. இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சனாலேயே இந்த செக்மெண்ட்டை நான் ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் அக்கு வேற ஆணி வேற நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய வாரங்களா உன்னிப்பா கவனிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான அவார்ட் செரிமனி நடத்தலாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அவார்ட் செரிமனியில யார் யார் அவார்டு வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தலாம். பட் முதல்ல அவார்ட் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அதுக்கான நாமினேஷன்ஸ். ஈஸியா எந்த ஒரு விருதுமே நம்மளுடைய ஜோடிகளுக்கு கிடைக்காது. அது விருதா இருக்கட்டும் இல்லை டைட்டிலா இருக்கட்டும். இந்த கேவல விருதுக்கு கூட அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும், எவ்வளவு போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஏவியாவே அதை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அதை பார்த்து நீங்க கேவி அழுவுறீங்க, பட் அது வேற விஷயம். பட் இப்போ நம்ம அவார்ட் செரிமனிக்கு போக போறோம். நம்மளுடைய இந்த அவார்ட் செரிமனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் தெளிவா நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, ஓகேவா? ப்ளீஸ் யாரும் தயவு செய்து புண்படாதீங்க, ஹர்ட் ஆகாதீங்க, ஓகே? ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே? இட்ஸ் ஜஸ்ட் லைக் நாயர் கடபான். லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் அவர் அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ முதல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர். அடடா, ஒவ்வொரு மேலும் பார்த்தீங்கன்னா அடடே இவர் மேல், இவருக்கு மேல், அடடா அவர் எல்லாருக்கும் மேல், அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் யார், அதுக்கான நாமினிஸ் இதோ. The best male performer of the season. The nominees are Nagendra Prasad, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்பவுமே இருக்கும்.
Robo Shankar. நீங்க மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு நீங்க ரொம்ப எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. ரியலி குட். யூ ஆர் லவ்லி டான்சர். And the winner is ஸோ அதிகபட்சமான மேல் பெர்ஃபார்மர் அவார்ட் வாங்கின 2 நாமினிஸை நம்ம இங்க பார்த்தோம். பட் இதுல வந்துட்டு 2 பேருமே ஈக்குவலா வாங்கினாலும் நம்ம கூட இப்போ மேல இங்க உட்கார்ந்து இருக்கிறது ரோபோ சங்கர் அவர்கள். ஸோ the winner is ரோபோ. வாங்க ரோபோ, ப்ளீஸ் உங்களுக்கான ட்ராஃபி நம்ம ஜட்ஜஸ் வச்சிருக்காங்க. ப்ளீஸ் அவங்க கிட்ட போய் ரிசீவ் பண்ணிட்டு. Y una vez más se viene el pasito de la Martita. Número 2, DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos. Siga moviendo la Marta. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. A ver, ¿qué dice? La Marta. Se mueve para, se mueve para, se mueve para, se mueve para. ஸோ ரோபோ அவர்களே, அவார்டு வாங்கினோடனே அப்படியே ஒரு மெழுகுச்சலையா நின்ட்டிங்களே, சொல்லுங்க இந்த அவார்டு வாங்கினோடனே எப்படி இருக்கு? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ என் கூட பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே நல்ல டான்சர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்க பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருக்கீங்க தெரியுமா? தெரியலையே. தெரியாதா? ஏன்னா சொன்னா வாங்கிருவீங்களே. ஐயோ இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது. தெரியல. ஓகே, எனிவேஸ் எனக்கும் தெரியாது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைச்ச ஒரு ஜெனரல் நாலேஜ்க்கு. ஓகே, எனிவேஸ் thank you so much ரோபோ. ப்ளீஸ் டேக் a seat. அடுத்ததா நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்சனாலிட்டி. பெஸ்ட் பர்சனாலிட்டினா ஒரு பக்கம் நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப அன்பானவங்க, நல்ல ஒரு குணவதியா இருப்பாங்க, அவங்க வந்து எப்பவுமே வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க, ரொம்ப ஒரு சின்சியரா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெஸ்ட் பர்சனாலிட்டிக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்ஸ் காலியா ஆகிற அளவுக்கு மேக்கப் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்க தான் பெஸ்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற அவார்டு போக போகுது. பட் இதுக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் 2 கண்டெஸ்டன்ஸ் நடுவில் நகர்ந்தது. அது யார்? ப்ளீஸ் திரையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. the best personality award of the season. The nominees are Anandi, Anandi, I don't know what to say. Costume, choreography, everything was splendid. Wonderful dancer you are. Superb. Thank you. Devi Priya, சூப்பர். ட்ரெஸ் பிரமாதம், அந்த ரியல் ஃபீல். ஆனா என்னமோ தெரியல, இந்த டிசைனருக்கு என்னமோ உங்க மேல ஒரு ஸ்பெஷல். கலர்ஸ்ல இருந்து பியூட்டிஃபுல், அமேசிங். குட்டி கிரவுன் வச்சு பெர்ஃபெக்ட் பெல்ட், எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கேன். நீ ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா, சூப்பர். அடித்தூர். and the winner is நாமினிஸா 2 பேர் இருந்தாலும் டெஃபினட்டா வின்னர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பெஸ்ட் பர்சனாலிட்டி அவார்ட் goes to தேவி பிரியா. ஸோ ஏதாவது ஒரு பர்ஃபெக்டான அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் பர்சனாலிட்டி. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய குணத்துக்காகவே இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் யூ ஹேவ் டு சே? I'm really happy and இதுக்கு நான் வர்த் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிஜமாவே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் வரும்போதும் இந்த கெட்டப்பை இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் டிடி. அதனால கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது கிடச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல். அண்ட் தேவியை பற்றி ஒரு விஷயம், இங்கே இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் வின்னர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா எப்போவுமே ஜெயிக்கிறவங்க வந்து வின்னர் ஆக மாட்டாங்க. எப்போவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் வின்னர் ஆவாங்க. இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் டைமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும்போது கூட இவங்க இவ்வளோ சின்சியராக அவங்களுக்கான வேலைக்கு அவங்க ஒரு டைம் கொடுத்து எப்படி தான் எல்லா வேலையும் இவ்வளோ அழகாக அவங்களால செய்ய முடியுதுன்னு எப்பவுமே நான் வியந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் யூ டோட்டலி டிசர்வ் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த அவார்ட், ஓ நோ,
அடுத்த அவார்டை இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவும் பத்தாது, வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. அதனால தயவு செய்து நீங்க எல்லாருமே டைரக்டா திரைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. The Best Tattuvanyani Award of the season. The nominees are எப்பவுமே இவங்களுக்குன்னு கைத்தட்ட ஒரு தனி கும்பலை இவங்க கூட்டு வருவாங்க. நிறைய செலவு பண்ற ஒரு ஜோடி இவங்க தான். சொல்லுங்க நடிகர் அவர்களே. Rafi, தானா சேர்ந்த கூட்டம். இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, வீணா சேர்ந்த கூட்டம். இதுக்கு ஒரு கூட்டம். எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு எலிமினேஷன் நடக்கும்? Dave, என்ன சொல்ல, வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு உண்மையாக நடக்கிற விஷயம். உண்மைகள் கசக்கும், சில உண்மைகள் வாழ்க்கையில் பேசப்படாமல் இருப்பதே நல்லது. உண்மைகள் கசக்கும், சில உண்மைகள் வாழ்க்கையில் பேசப்படாமல் இருப்பதே நல்லது. ரொம்ப பேசுற. குறைச்சிக்கிறேன். நீங்க கேளுங்க. the winner is மக்களின் ஆரவாரத்துக்கு நடுவுல கரகோஷத்துக்கு நடுவுல the winner is Dev. Ahora, se viene, DJ Tadeo, DJ Raulito. ¡Mueva, mueva, que mueva, 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 que mueva, mueva, mueva! அவார்ட வாங்கி இறங்கி வர இந்த சின்ன கேப்ல கண்டிப்பா ஒரு தத்துவம் யோசிச்சு வச்சிருப்பாரு. சொல்லுங்க 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 தேவ். தத்துவம்லாம் சொல்ல வரல. ஆக்சுவலி வந்து அட்லீஸ்ட் இந்த கேட்டகரியாவது என்னை வந்து ஒரு அவார்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் என்றைக்குமே மனசில் பட்டது பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதை பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த அவார்ட். தேங்க்யூ விஜய் டிவி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நியூ ஜெர்சியில் இருக்காங்க. அவங்க பேர் கிருத்திகா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விஜய் டிவி ஷோ முடிஞ்ச உடனே நான் அவங்களோட என்னமோ தெரியல, அவங்க கால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸுலேருந்து என்னோட கமெண்ட்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. உங்களோட அந்த எபிசோடுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க உங்களை ஹர்ட்டாக பேசினாங்களா? யாரையுமே தேவி ஹர்ட்டாக பேசலையே, இல்லை அவர் கொஞ்சம் கோவமாக பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போது லாஸ்ட் நீங்கள் வந்து ஆடிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு பர்சனலி உங்களுக்காக ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ தேவ ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னாச்சு? நான் நினச்சேன் அவர் வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப இதாக பேசிட்டு போவானா, பட் நோ, இஸ் வெரி க்யூட் காய் இஸ்ன்ட் இட் அப்படின்னா. ஸோ அதனால இதை வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்தாங்க. வி ஆல் ரியலி லைக் யூ. தேங்க்யூ தேவ். தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. எப்போவுமே நீங்கள்லாம் எப்படி பெரிய ஆள் ஆகுறீங்க? ரசிகர் கூட்டம் சேர்ற வரைக்கும் தான் நீங்கள் எல்லாம் பெரிய ஆள், ஓகே? பட் நமக்கு தானா சேர்ற கூட்டம் கிடையாது. காலில் கையில் விழுந்து கூட்டம் வந்திருக்கு. இந்த சின்ன கூட்டத்தில் இருந்து சில ஆடியன்ஸ் எப்போவுமே ரொம்ப சின்சியராக நம்ம ஷோக்கு ஒரு ஃபேனாக இருந்திருக்காங்க. அந்த ஆடியன்ஸ்லேருந்து பெஸ்ட் ஆடியன்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான விருது கொடுக்க வேண்டிய தருணம் இது. அதுக்காக ப்ளீஸ் நாமினிஸ் ஆர் the Best Audience Award of the season. The nominees are தாத்தா செத்துட்டாருமா. எதிரூட்டு தாத்தா அதானே? நம்ம தாத்தா இல்ல. Sandhya's mother, அப்ப எதிரூட்டு சாவுல மோலாட்சாங்க. மோலாட்சோன்னு இது செம்ம டான்ஸ் ஆச்சு. எல்லாரும் சொன்னாங்க இந்த சின்ன பொண்ணு இப்படி ஆடுதுன்னு. உடனே எங்க பெரிய நைட்னு போய் டான்ஸ் சேர்த்துட்டாரு. எப்படி பாரு, அன்னைக்கு பிடிச்ச டான்ஸ் இன்னமும் விடல. சந்தியா தாத்தாக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் நான். ஆமாமா, அந்த தாத்தாக்கு ரொம்ப நன்றி. அந்த தாத்தாவோட பிளஸிங் எப்பவுமே உனக்கு இருக்குதுமா. எங்க ரோபோ கூட நீங்க எப்படி பேசலாம்? எப்படி இல்ல வீட்டுக்கு அனுப்புவீங்களா? Mrs. Robo Shankar, கேட்காதீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டு கேளுங்க. நான் பாட்டுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, டிஃபன் மிந்துரும், அதுதான் பிரச்சனை. வேஸ்ட் பண்ண மிந்துருமா? டிடி அவர் உங்க கால்ல விழுந்தாங்க தெரியுங்களா? எதுக்காக தெரியுங்களா? தெரியலையே. இந்த சான்ஸ் எனக்கு இவ்வளவு நாளா கொடுக்கலையே, அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு தான் விழுந்தாங்க. ரசிக்கிறீங்களா? வெக்கம் வேற இதுல. and the winner is ஸோ இந்த ரெண்டு ஆடியன்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃபார் பீயிங் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் எங்களுடைய ஜோடியில். தேங்க்யூ ஸோ மச். பட் இன்னைக்கு இந்த அவார்டு யாருக்கு போகுதுன்னா எப்பவுமே சென்டிமெண்ட், அதுவும் அம்மா சென்டிமெண்ட் தான் வின் ஆகும். ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தியா சமாதா. Número 2, DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos. Siga moviendo la Marta. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. A ver, los pibes si me ayudan con esto. ¿Qué dice? La Marta. Se mueve para, se mueve para, se mueve para, se mueve.
சொல்லுங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி பிளான் பண்ணீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எது தாத்தா செத்து போனதுக்கா? என்ன மாதிரியான ஒரு கல் நெஞ்சம் பாத்தீங்களா? சொல்லுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு என்னமா சந்தோஷம் ரொம்ப. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் எ சீட். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற கடைசி அவார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அவார்ட். டான்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, பட் இருந்தாலும் இந்த அவார்டை நம்ம இந்த ஷோவில் கொடுக்குறோம். பெஸ்ட் லக்கியஸ்ட் மேன். எப்பவுமே வந்து ஒரு லக்கி மேனுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா அவங்க ஒரு லக்கி மேன்னு சொல்லுவாங்க. பட் ஜோடியில், அதாவது வாழ்க்கையில் கூட கிடைச்சிடலாங்க, பட் ஜோடியில் ஒரு லக்கி பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி லக்கி பார்ட்னர் கிடைச்சி ஒரு லக்கியஸ்ட் மேனாக ஆயிருக்கிற அந்த நாமினிஸ் யார் பாருங்க. The luckiest man award of the season. The nominees are மேம் உங்க கூட கொஞ்சம் சந்துரு. அப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்காது. ப்ளீஸ் சந்திரு, ஐயோ 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 பாவம் மேம். ப்ளீஸ் மேம். நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் திசைகள் எட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் உன்னைத்தானே உன்னைத்தானே உன்னைத்தானே. Robo Shankar. யார் இன்னைக்கு இந்த வின்னரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை செலக்ட் பண்ணதே ஒரு மேல்ங்கிறனால, ஜஸ்ட் ஒரே ஒரு அழகான பெண்மணியோட ஆடினால சந்துரு கூடுதா போதும்பா அப்படின்ட்டாங்க. சொல்லுங்க 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 மிஸ்டர் லக்கி மேன். என்ன எதிர்பார்த்தீங்களா? இல்ல கண்டிப்பா எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல ராதா மேமோட ஆடுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல எது எதிர்பார்க்கல? ரெண்டுமே எதிர்பார்க்கல. ரெண்டுமே எதிர்பார்க்கல. ஓகே. இருந்தாலும் இதை விட ராதா மேம் ஆடினால தான் ரொம்ப ஹாப்பியான இது வாங்க கூட. அதனால தான் இது கிடைச்சிருக்கு நமக்கு. நம்ம வந்த வேலை என்ன, யாரோட ஆடுறது அதை விட்டுறது, மிச்சம்லாம் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த அவார்டு. யூஆர் வெரி லக்கி மேன். ஓகே, பட் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யூல் பிகம் அ பக்கி மேன். ப்ளீஸ் கோ. தேங்க் யூ. ஓகே, இந்த அவார்டு 5 கேட்டகரிஸ்ல அவார்ட் பார்த்தாச்சு. பட் இன்னும் இந்த அவார்ட் செரிமனி முடியல. பட் இருந்தாலும் ஐ திங்க் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தொடரலாம், பட் அதுக்கு முன்னாடி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரமா அவார்ட்ஸே போயிட்டு இருக்கு இல்லையா? அம்மாவா இல்லையா? ஓகே, அப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. It's Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, நம்மளுடைய இந்த ஜோடி சீசன் 6 பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் டான்சர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்குனாங்க. பட் வெறும் டான்சர்ஸ் மட்டும் ஒரு ஷோல கலக்கியிருக்காங்க. இந்த ஷோவே நம்மளுடைய ஒரு விஜய் டிவியோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஷோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷோட டைட்டில் அப்படிப்பட்ட ஒரு டைட்டில். இந்தியாவில் டான்ஸுக்கு ஒரு புதிய முகவரியை கொடுத்த, இல்லை டான்சர்ஸுக்கே ஒரு புது கதவை திறந்து விட்ட ஒருத்தருடைய பேரை கொண்ட ஒரு நிகழ்ச்சி இது. அதனால தான் அந்த ஷோ இன்னும் இவ்வளோ ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் ஷோவில் பல்லாயிரக்கணக்கான கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து 5 பேர் ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு டான்சர்ஸா இருப்பாங்க. அவங்க தான் அடுத்து இந்த மேடையில நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. So let's welcome the 5 finalists of உங்களில் யார் பிரபுதேவா season 2.
ஸோ மேம் இவங்க தான் 5 ஃபைனலிஸ்ட் ஆஃப் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2. விஜய், சந்துரு நமக்கு தெரியும், ஜெயந்த், ஜாஃபர் அண்ட் அந்த டைட்டில் வின்னர் கார்த்திக். ஹாய், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வரது எப்படி இருக்கு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜோடி சீசன் 6 அவங்க க்ரூக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா திரும்பி எங்களை இங்கே இந்த மாதிரி மேடையில் ஆட வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாஃபர் சொல்லுங்க. ஜாஃபர், ஒரு மறுபடியும் பழைய ஃபீல் கிடைச்சது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்தோமோ அதே மாதிரி இப்போ வந்திருக்கோன்னு தோணுது. விஜய் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், மறுபடியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்தது. ஓகே கார்த்திக், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் டிவி. ஸ்டேஜில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், தலைவா படத்தில் இளைய தளபதியோட விஜய் நீங்களும் ஆடி இருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லுங்க விஜய். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இல்லை பொதுவாக சொல்லுங்க. ஹவ் இஸ் இட் டு பி பேக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் டிவி ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட திரும்பி சேர்ந்து ஆடுறது. ஏன்னா ஒரு 6 மாதம் தொடர்ந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜோடி எல்லாமே தெரிஞ்சவங்க, அவங்க முன்னாடி ஆடுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களுடைய டான்ஸ் பார்க்க தான் அவ்வளோ காத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல். கொட்டி புட்ட தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி விட்டா. ஏகன முகன பார்க்காம கௌத பாடி கிடக்கே தேக்கா கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே. People, this is hardcore, all the way from Mumbai. You ain't got no Goa beat, you ain't got no Shah Rukh Khan, ain't got no India Gate, and we so fresh and you're so late. Mercedes cars, got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop, Tamil Nadu. India Gate, எங்களுக்கு LIC வெட்டி, உங்களுக்கு கோபால பீச், எங்களுக்கு மரீனா டமாசி, உங்களுக்கு சப்பாத்தி குருமா, எங்களுக்கு இட்லி போல வருமா, நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்முன்னு கிடமா. India Gate, எங்களுக்கு LIC வெட்டி, உங்களுக்கு கோபால பீச், எங்களுக்கு மரீனா டமாசி, உங்களுக்கு சப்பாத்தி குருமா, எங்களுக்கு இட்லி போல வருமா, நாங்க சென்னை சிட்டி பாய்ஸ் சும்மா கம்முன்னு கிடமா.
இதுதாண்டா சென்னை கெத்து நட்புதான் எங்க சத்து கைகளை தூக்கி கத்து இது சென்னைடா சென்னைடா சென்னை 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 இந்த கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு போனா எப்படி அந்த ஏரியாவே துவம்சம் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி இந்த சென்னை கேங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஏரியாவே துவம்சம் பண்ணிட்டாங்க. பட் இவங்கள பற்றி பாராட்டுறதுக்கு முன்னாடி ஆஹோ ஓஹோன்னு பேசுறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட ஒன்னே தான் நான் கேட்டுக்க விருப்பப்படுறேன். ப்ளீஸ், இவங்க வேற ப்ரோக்ராம்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்க டான்ஸை இதோட மறந்துருங்க. எங்க ஜோடிஸை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? கெஞ்சி கேட்குற அழுவேன். ஜட்ஜஸ் உங்ககிட்டே சொல்றேன், சொல்லுங்க இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. Let's hear it from Radha ma'am. Oh my God, awesome, awesome. ஓமா அடி தூளுன்னா என்னால முடியலையே. I'm proud to be your Jodi man. I'm proud to be your Jodi. D-A-N-C-E. Woo! Dance. This is dance. அசத்திட்டீங்க. எனக்கு சொல்றதுக்கு வாக்கையும் என்னங்க நீங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த ரெட் ஷர்ட் டான்ஸ் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் குடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டான்ஸ் தான் எல்லாருமே டான்ஸ் தான், அடி தூள் தான். என்ன எக்ஸ்பிரஷன். யூ சோ ஹேண்ட்ஸமா. நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப அழகா இருக்காரு வேற அப்படின்னு. ஓய் வின்னர், ஐ எம் சோ ஹாப்பி. ஒரு வின்னரா இருந்துகிட்டு இந்த மேடையில எங்களுக்காக வந்து ஆடி இருக்கீங்க. யூனோ சந்துரு வந்து ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் அவுட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நான் சந்துருவோட டான்ஸ் ஜாஸ்தி பார்த்ததில்லை. பட் என்ன கஷ்டம் வந்ததுன்னா, பிரபுதேவா ரன்னர் அப்புக்கு வந்து சீக்கிரமா ஒரு எலிமினேஷன் ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா அவர் திருப்பி வரும்போதும் அப்புறம் அவரோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்து ஐ மீன் ஃபேன். இந்த ஜோடி அவார்டு வந்து வாங்கினது எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் வெக்கமா இருந்தது, பட் ஐ எம் ப்ரவுட். இப்போ சந்துருவோட ஜோடி ஆட முடிஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ கைஸ், ஐ லவ் யூ. பின்ன அடுத்த பிரபுதேவா ஃபைனலிஸ்ட்னா சும்மாவா? வந்து ஆடினா அப்படி இருக்க வேணாமா? லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் பூர்ணிமாமா. டிடி சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. அடுத்த பிரபுதேவா டான்ஸ்னா சும்மாவா? நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு பியூட்டிஃபுல். ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்ட்டை தனித்தனியாக காமிச்சிட்டிங்க. இந்த குட்டியா ஒரு பையன் எல்லோ டிஷர்ட் ரொம்ப எவ்வளோ தலையெல்லாம் வலிக்குமோன்னு பயமாக இருந்தது. அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடினீங்க ஃப்ளோரில். அண்ட் கார்த்திக் ஐ திங்க் ஒரு பிகினிங்கில் ஒரு ஸ்டெப்பு போட்டிங்களா, ஒரு அப்படியே ஒரு ஸ்மூத்தாக அப்படியே ஃபென்டாஸ்டிக். எனக்கா ஒரு தடவை போட்டு காமிக்கிறீங்களா அதை? இல்லை, அங்கேருந்து அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்தீங்களே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படியே வந்த மாதிரி இருந்தது. மியூசிக் போடுவீங்களா? Hey yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from Mumbai. You ain't got no Goa beat, you ain't got no Shah Rukh Khan, ain't got no India Gate, and we so fresh and you're so late. My Mercedes car, got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop, Tamil ஃபேன்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு மூமெண்ட் இருந்தது. தனித்தனியாக நான் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ப்ளூ பிளாக் ஷர்ட், வாட்ஸ் யுவர் நேம்? விஜய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களோடது வந்து அப்படியே
அதான் அந்த குட்டி அவர் தான் குட்டியா இருக்கிறதுல டாலாக இருக்கார் அவர் தான். மேம் ஆக்சுவலாக அந்த ஸ்லோ மோஷன் வந்து இவரோட ஃபேவரட் ஸ்டெப்பு. அப்படியா? சரி சரி. அந்த நேம் வந்து இவருக்கு தான். எனிவே எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினீங்க. ரெட் டிஷர்ட் நீங்களும் ரொம்ப ஒரு பயங்கர ஸ்டைலாக இருந்தது. ஸோ நிஜமாவே ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யூ கைஸ். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் இந்த ஜோடி ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பெரிய மனசு பண்ணி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அதே ஒரு பெரிய பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஷோக்கு வந்து இட்ஸ் அன் ஆடட் ஃபெதர் கேப்பில் வந்து இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் வந்து பண்ணினீங்க. அண்ட் சந்துரு அஃப்கோர்ஸ் there's no word. ஏன்னா நான் வந்து ஒரு ஜட்ஜாக வரும்போது ஐ திங்க் சந்துரு அந்த எபிசோட சம்திங் ஜஸ்ட் பிஃபோர் தட் எலிமினேட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி ஆகி வரும்போது தான் நான் பார்த்தேன் எவ்வளோ பிரமாதமான ஒரு டான்ஸர் எப்படி எலிமினேட் ஆனாங்க. நான் கூட ராதாட்ட கேட்டுட்டு இருந்தேன். பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யூ கைஸ். வண்டர்ஃபுல். ஓகே guys, so thank you so much once again நீங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை விட ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இங்க எல்லாரையும் ஸ்டன் பண்ணிட்டீங்க. அண்ட் பாவம் எங்க ஜோடிஸ்க்கு பலத்த ஒரு மனவேதனையை நீங்க கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உட்காந்து அழிக்கிறதுல அவங்க எப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மெமரியில இருந்து எனக்கு உங்களுடைய ஆதங்கம் புரியுது. பட் என்ன பண்றது, வளர்ற பசங்க ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகே, thank you very much boys, all the very best. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா டெஃபினட்டா நமக்கு ஒரு பிரேக் வேணும். ஸோ ஒரு பிரேக் போறோம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் பார்த்தாச்சு. மைண்ட் ப்ளோயிங் டான்ஸ். அதனால நம்மளாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். பட் நம்மளுடைய ஷோக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம மேடை கூப்பிடலாம். முதல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒரு அட்டகாசமான ஒரு டான்சர் தான். பட் இவர் கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், ஜாஸ், ஹிப்ஹாப், ராக் இந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் வாயிலே ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்சன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தாடி பாலாஜி. கட்டப்பட்ட சட்டையில பயங்கர அழகா இருக்கிறீங்க. பட் பூவெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. இல்ல நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்ன கரெக்ட். ஏன் பார்த்தோன்னே ஒரு பில்லி சோனியா பிசாச பார்த்த மாதிரி பதறீங்க. இன்னும் அந்த கட்டப்பட்ட சட்டை அப்படி பிரைட்டா இருந்தது. இல்ல இத்தனை பேர் பிரைட்டா இருக்கும்போது நம்ம டெல்லாம் வந்து தப்பாயிடுமே தான். அதுவும் குறிப்பா என்னுடைய எதிரியான தேவ் ரொம்ப பிரைட்டா தெரியுமா. ஓ, அவனை விட கொஞ்சம் பிரைட்டா தெரியணும்னா அவனோட கொஞ்சம் கலரா பண்ணலாம். சட்டை கலரா கண்டிப்பா. ஓகே, யாருக்காக இந்த மலர் கொத்து? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு டேடி. வாவ், ப்ளீஸ் அது தயவு செய்து சொல்லுங்க. காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோன் பண்ணிருப்பாரு. யாரு? ரோபோ சங்கர். வை எங்க இருந்தாலும் தயவு செய்து வந்துடுமாமா, டென்ஷன் பண்ணாத. அதாவது என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீ தான், லைஃப்லையும் சரி இங்கேயும் சரி அப்படின்னு சொன்னான். இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுங்க எனக்கு கெட்ட நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படிதான் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. இன்னொருத்தர கூட முக்கியமான ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஆமா தெரியும் எனக்கு. நான் வந்து காமெடின்னா அவர் வில்லனு. போஸ் வெங்கட். அது மட்டும் கிடையாது, 60 நொடி ஆயு ரேடியோட டைட்டில் வின்னர் போஸ் வெங்கட் அவர்கள். சொல்லுங்க திரு போஸ் அவர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. டைட்டில் வின் பண்ணதுக்கு. இப்போ எப்படி உங்களுக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணாரு ரோபோ? இல்ல எனக்கு லாஸ்ட் மினிட் தான் ஃபோன் பண்ணா, மறந்துட்டான் போல இது. ஓ மை காட், ரோபோ ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? இல்ல கூப்பிட்ட உடனே மாமா வந்துருவாரு. இவரு அவரு கூப்பிட்டு மாமா மாமா ஆகணுமா? மாமா 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 கூப்பிட்டா மாமா வருவாப்ல. சோ இந்த மலர் கொத்து வந்து பேசிக்கலி அவருக்கு. ஆமா, அவருக்கும் சந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ற விதத்துல இன்னைக்கு இந்த ரவுண்ட வந்து சப்போர்ட் பண்ணணும் சொன்னாப்புல. பட் எனக்கு ரோபோ கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப தன்னடக்கமான ஆள். இவ்வளவு டேலண்டா இருந்தாலும் ராதா மேம் மொன கடையில் அவனே 100 ரூபா கொடுத்துருக்கான். வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்னா அது மறந்துட்டு போறேன்னு மெசேஜ் வர, ப்ளீஸ் பிரிங் ஃப்ளவர். ஃப்ளவர். ஓ ஃப்ளவர். ஹி இஸ் வெரி கிளவர். ஓகே ஓகே, பவரிங் கூப்பிடலாமா? ப்ளீஸ். அப்ப ப்ளீஸ் வாங்க திரு ரோபோ சங்கர் அவர்களே, 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிற அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் பண்ணாடா. சோ சந்தியா விட்டீங்களா? வாங்க சந்தியா. சாரி இருட்டா இருந்ததுனால தெரியல. எப்பயுமே என்கிட்ட வாங்கி நீ கொடுத்துருவ இல்லையா? ஆனா வந்து உன்கிட்ட வந்து மொக்க வாங்கவே நினைச்சேன். பட் மொக்க வாங்கவே நினைக்கலமா. பட் ஒரே ஒரு விஷயம் கவனிங்க டிடி. என்னன்னா
எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து 60 நொடியில் கூட இந்த மாதிரி காஸ்டியூமில் வரோம் நாங்கள் பார்த்ததில்ல. Why? இப்போ இதுக்கு இன்னும் திடீர்னு போட்டிருக்காரு. இல்ல ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ ஆடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல போட்டிருக்கான். அவங்க ரிசல்ட் சொன்ன மாதிரி இப்படி போட்டுருவாங்க போல் இருக்கு. ஓகே. காஸ்டியூம்லாம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணு. அது எல்லாமே முற்போக்கு சிந்தனையோட. நான் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட்ஸ் கூடிய அந்த கிரியேட்டர் அவர்தான். அவர்தான் கிளிங் கிரியேட்டர். கிளிங் கிளிங் பிளாக். ஓ, அதோட கிரியேட்டரே ஃபவுண்டரே இவர்தான். ஃபவுண்டர். ஓகே, எனிவேஸ் போசன் ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப மனசார வாழ்த்தணுங்கிறதுக்காக வந்தது தான் ரீசன். ஒருத்த முகத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்ததுன்னா கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஒரு 15 வருஷ பழக்கத்தில் எந்த தவறுகளுமே தெரியாத ஒரு பார்வை உள்ள என்னோட மாப்பிள்ள. உங்க பார்வையில் நிறைய தவறு இருக்கு. இல்லை என்ன நினைக்கிறீங்க? இல்லை என்ன ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும் கொஞ்சம். இல்லை அது 9 மணிக்கு மேலே பேசுகிற டயலாக்க முன்னாடி பேசாத. இல்லைண்ணே ஒரே ஒரு வாட்டி இப்போ நீங்கள் சொன்னது என்ன டிடிக்கு புரியலன்றதுக்காக தான் நாங்கள். உனக்கு புரியுதா புரியலையா? புரியலங்க உங்களுக்கு. என்னது 15 வருஷம் சொல்லுங்க. 15 வருஷம் வாழ்க்கையில இல்லை ஒரு அதாவது எந்த விகல்பமும் இல்லாமல் எந்த சூது வஞ்சனை எதுவுமே இல்லாத ஒரு கண்ணில் தெரியாதுங்கிறீங்க. கண்ணில் தெரியாது. ஏதாவது கெட்ட குணம் இருந்ததுன்னா அது அடுத்தவங்க கண்ணுல தெரியுமா? இந்த 15 வருஷ வாழ்க்கையில அவருடைய கண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான கண்ணு தெரிஞ்சதே இல்லையா? எப்படி தெரியும்? ஹேங் ஓவர்ல இருப்பான்ல. ஓகே, இருங்க. உங்களுடைய அடுத்த சப்போர்ட்டர்ஸ் கூட வந்திருக்காங்க. ரெந்தி அவர்கள் வந்திருக்காங்க, கிரி அவர்கள் வந்திருக்காங்க. வாட் யூ ஹேவ் டு சே? ஓ, இங்கிலீஷ்ல கேட்டிங்களோ? இங்கிலீஷ்ல கேட்காதீங்க, கிரியை கூப்பிடுறாங்க. வாங்க ரெந்தி. வாங்க ரெந்தி. சொல்லுங்க ரெந்தியா, வாட் யூ ஹேவ் டு சே? உங்க ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கீங்க. நீங்க இத்தனை ஃபோன் அவங்களுக்கு பண்ணீங்களா? ஆனா நான் ஒரு ஃபோன் கூட பண்ணாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேன்ல. நீ பொதுவா சீரியல் லைட் போட்டாலே வந்துடுவோம்மா. அது அவன் சும்மாவே எங்கடா கேப் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க ரெந்தியா. ரோபசங்கர் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல டான்ஸரையும் மீறி ஒரு காமெடியன் அது எல்லாத்தையும் மீறி அவர் ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்காக சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கோம். அவங்களுக்கும் சந்தியாக்கா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க. பேக்கேஜ் டீலான்னு கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க. ரோபசங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அப்பலாம் எனக்கு. அதாவது ஹெல்பிங் பயங்கர ஹெல்ப் பண்ண அப்படியே எல்லாத்துக்கும். இப்போ இவர் மட்டும் புக் பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சும்மா இருக்கிற ஃபோன் பண்ணி தலை ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க ஒன்றா பண்ணுவோம். இல்லைடா ப்ரோக்ராம்க்கா. ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது வெளியே மீடியாவில் சொல்லணும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்குலாம் நான் நிறையா பேர்த்துக்கு வந்து மாதம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அது யாருக்குமே தெரியாது. மேலே பாலாஜிலாம் சொல்லணும், இதை பார்த்து இருந்தோம் நீங்கள் மேலே. என்ன காந்தியை காட்டிகிட்டே திருந்து சொல்கிறேன். இல்லடா ஒரு ஹெல்ப் பண்ற அந்த மூடு வரணும்ல. ஓ, ஹெல்ப் பண்ற மூடு. ஷூட்டிங் பார்த்து கத்துக்கோ. ஷூட்டிங் முடிட்டு எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ற மட்டும் பாருங்க. ஆல்ரைட், थैंक यू so much. மேலே நல்ல ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். थैंक யூ. நன்றி. உங்க ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. थैंक you so much ரெந்தியா. थैंक you so much கிரி அவர்களே. थैंक you so much போசனா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பட் சந்தியா நீங்களும் போயலாம். பட் நீங்களும் ரோபோவும் ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஸ்டே பேக். ஓகே, இனிமே தான் ஆரம்பிக்குது 7:30. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து இப்போ திருவாளர் பாரதி ராஜா அவர்களா மாறுறீங்க. சரி. ஓகே, இங்க இருக்கிற 4 கேர்ள்ஸ்ல வந்து 4 பேர் கூப்பிட்டு அவங்க ஹீரோயின் செலக்ஷன் பண்றீங்க. இவர்தான் ப்ரொடியூசர் கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ளஸ் ஹீரோ எல்லாமே இவர்தான். இல்லை அப்படி வச்சுக்கலாமா? இல்லைன்னா வந்து இப்போ மாமா வந்து 15 வருஷம் மிலிட்ரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றாப்புல. இது நம்புவாங்களாடா யாராவது? ஒரு கற்பனைக்கு தான். சரி, உண்மையில நம்ப முடியாது இல்லையா? ஸோ 15 வருஷம் கழிச்சுட்டு வர உன்னுடைய முறப்பொண்ணை பார்க்குறேன். ஸோ முறப்பொண்ணை 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதை பார்க்கும்போது அந்த லவ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? நீங்க கற்றுக் கொடுப்பீங்க எனக்கு. ஆமா, நீங்க இல்ல அவர்தான் பாரதி ராஜா. நான் கற்றுக் கொடுக்கணும். நீங்க ஹீரோ. ஓகே ஓகே. வந்த உடனே அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? அந்த பொண்ணு யாரை ஹீரோயினா செலக்ட் பண்ண போறீங்க? இப்போ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்த பாக்கியம் யாருக்கு? 15 வருஷம் கழிச்சு நான் பார்க்க போற அந்த மூஞ்சி யாரு? அந்த மூஞ்சியை முத பாப்போமா? நீனே செலக்ட் பண்ணிட்டியாமா? எதுக்கு? இல்ல அந்த மூஞ்சியை வண்டியை திருப்பிடுவா. இப்போ நீங்க பாரதி ராஜாவே மாறி இப்போ அந்த ஆக்ட் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சீன் வச்சிருக்கேன்டா அப்பா. 15 வருஷம் நீ போயிடுற மிலிட்ரி மேனா. சரி. போயிட்டு வர்ற முறை பொண்ணை வந்து 10 வயசுல பார்த்துட்டு போறா. சரி. அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு வர்ற அந்த பொண்ணு வயசுக்கு வந்து அப்படி நிற்குது. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பிரஷன்ல அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற அந்த பொண்ணுக்கு. ஆமா.
இப்போ இந்த இருக்க சுமார் மூஞ்சில எந்த மூஞ்சி நீ எடுத்துக்க போற? இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க பாஸ். அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. எல்லாமே சுமார் தான். எல்லாமே சுமார். ஐ திங்க் யார் செலக்ட் பண்றது? நீங்க உங்க இஷ்டம் பாஸ். யார வேணா சொல்லுங்க. நான் யாரையா சொல்லி அது பெரிய டென்ஷனா இருப்போம் பாஸ். ஐ திங்க் இந்த பக்கம் சிவானி வச்சுக்கலாமா? சிவானி 15 வருஷம் கழிச்சு நான் போனதே அதனால தான். That was thunder in my heart. Okay. வேற யார் நீனு? கருப்பா முனையில் உட்காந்துருக்க யாரு? எந்த பொண்ணு? இவங்க இருந்தாலும் ஓகே தான். யார்? ஷில்பா. I want ஷில்பா. சீனியர் ஆர்டிஸ்ட். Come on ஷில்பா. டைரக்டர் கூப்பிட்டா வாமா அப்படி உட்காராத வா. இல்ல பொதுவே வராது. ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே பத உலகம் தாங்காதே அடுக்குமா. சார் எங்க நிக்கணும்? ஆக்சுவலி 15 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறான். பார்த்த உடனே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்கிட்ட இருந்து ஐ வாண்ட் சம் மோர் எமோஷன் பார்க்குறேன், எக்ஸ்பிரஷன். How should I do it? Yeah? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு வர்றான். நீ கை அப்படி வச்சிருக்க, வந்து நின்று ஷில்பா அப்படின்னோடனே நீ கல்ப்பா அடிச்ச ஒரு ஃபீல் கொடுக்கணும். அந்த கண்ணை அப்படி வச்சுட்டு அப்படி மெதுவா அப்படி எடுக்கிற, அதை பார்த்து அப்படி சிரிப்ப. நீங்க 9 o'clock மேல கல்பா அடிச்சிட்டு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்களோ அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ரியாக்ஷன் நேச்சுரல் ஆக்டிங். உனக்கு 24 hours அந்த டாடி சார் ஒரு சின்ன டவுட். 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அதே ட்ரெஸ் தான் எப்பயும் போட்டுருக்கு. கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்றக்க காஸ்டியூம் அப்படி வச்சிருக்கு. ஓகே வைக்கணுமா? வர்றாரு பார்க்குற. ஓகே அங்கே போடா. இது முறப்பொண்ணா இல்லை இது முறப்பொண்ணா? அது முறைக்கும். அதனால அது முறைப்பொண்ணு இல்லை, முறைச்சு பார்த்தா முறைப்பொண்ணா. ஐ வாண்ட் எமோஷனல். நீங்க நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னீங்க. இல்லம்மா நீ சீனியர் ஆர்டிஸ்ட், உனக்கு தெரியும் எல்லா நடிப்பும் உனக்கு தெரியும். இல்ல சார், ஐ வுட் லைக் டு டேக் சம் டிப்ஸ் ஃப்ரம் யூ. கை அப்படி வச்சிருக்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற, ஒன் சைடா சிரிக்கிற, அப்புறம் டபுள் சைடு சிரிக்கிற. ஓகே கஷ்டம் பார்க்குற ஆளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். ஓகே ஐ வாண்ட் எமோஷனல். ஓகே டேய் முறைப்பொண்ணு இங்கன்னு அங்கே போய் கடல போடுறாங்க. டே இந்த பேர் பாலாஜி. எஸ் ஓகே இங்கே பாரு, அப்பா மொத்தம் 9 கேமரா என் செல்ஃபோன் கேமரா சேர்த்து வச்சிருக்கேன். டைட் ஷாட்டு. அப்போ நீங்க இது வந்து படத்துல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறது இல்ல? ஆமா நம்ம நடிச்சா நம்ம எப்படி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே கம் ஆன் ரெடி ஆக்ஷன். சார் ஒன் டவுட். இப்படி தானே? இதெல்லாம் முன்னாடியே கேட்கணும். ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும். இப்படி வச்சு அவர் வந்து உங்களுக்கு ரீடேக் ஆகாம இருக்கு. ஷில்பா அப்படினோன்னா நீ அப்படி அப்படி ஒரு எமோஷன் கொடுக்குற. ஓகே யா தேங்க் யூ. ரெடி. அப்போ நான் வந்துடலாமா கிட்ட? வாடா கம் ஆன் ஆக்ஷன். எலவு வீட்டுக்கா போற? எலவு வீட்டுக்கா? 15 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஒரு நிமிஷம் சார், தயவுசெய்து நீ தப்பு நினைக்க, உங்களை எழுத்து பேச நினைக்காதீங்க. நீங்க ஒரு பக்கம் ப்ரொஃபைல் நின்று பாருங்க, இளவு வீடு மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே ஷில்பா இது பாரு, க்ளோஸ்ல அவன் ஃபேஸை பார்க்க முடியாதுதான், கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் நான் உங்களை அந்த இடத்துல நினைச்சேன். கண்ட்ரோல் பண்ணுங்க. கம் ஆன் ரெடி ஆக்ஷன். ஏய் அது இங்க பாரு, 15 வருஷம் நீ மிலிட்டரி மேனா காஞ்சி கிடந்து அது எனக்கு தெரியும். அந்த எமோஷனை மொத்தமா கொடுத்தேன். ஏங்க ஒரு மனுஷனை ஸ்பீடாகவும் வரக்கூடாது, ஸ்லோவாகவும் வரக்கூடாது, எப்படி தாங்க வர முடியும்? நான் பண்ணி காமிக்கிறேன். பாப்பா பண்ணி காமிக்கிறேன். நீங்க பண்ணுங்க சார், நான் பார்க்குறேன் சார். நான் ஆக்ஷன் சொல்லிக்கிறவா? நான் சொல்லவா? தப்பா நினைக்கலாம். ஆக்ஷன். ஒரு நிமிஷம் டேரக்டர் சார், சேர் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. போல எழுத்து பேசுறியா நீ? கன்வின்ஸ் கூட வாங்க மாட்டேங்கிட்ட. என்டி கொடுத்துருக்க. கம் ஆன் ரெடி ஆக்ஷன். வரா வரா. தட் வாஸ் தண்டர் மை ஹார்ட்ரா. அத அப்படியே சூசைட் பண்ணுங்க. துப்புறா. கண்டிப்பா உன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஊரே காடி துப்பணும். அது ஒருத்தன் துப்பி இருக்கான். தட் வாஸ் தண்டர் மை ஹார்ட்ரா. தேங்க்ஸ் பாபா. Thank you so much Robo and Balaji. அதாவது கேட்ட உடனே எப்படி ஆன் தி ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்றாங்க பாத்தீங்களா தாடி பாலாஜி அவர்கள். ஐ திங்க் தட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப். அவர் எந்த ஒரு காமெடி வந்து அவ்வளோ ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரோபோட சேர்ந்தோன்னே அது டபுள் சந்தோஷமா இருந்தது. ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் கிவ் a big round of applause. அப்படி ஒரு ஸ்போர்ட்டா இருந்தாங்க ஷில்பா.
டெஃபினெட்லி ஷில்பா, தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் டேக் யூர் சீட். பட் இப்போ வந்து காமெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க, இப்போ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுக்காம போனா எப்படி? கதகளி மிரட்டுவாப்ல. கதகளியா? ஓகே, கூட யாரும் 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும் பாஸ். கூப்பிடுங்க. யார் யார்? இல்லை நம்ம பசங்களே இருப்பாங்களே. சிவானி ஆட்டம்னா வந்துடாத, ஒரு பாடி விழக்கூடாது உனக்கு. நம்ம பசங்க இந்த பசங்க இருப்பாங்களே டான்சர்ஸா? பேக்கப் டான்சர்ஸ் 2 பேர். வாங்க வாங்க தம்பிங்களா, வாங்க. பாவம் யார் பெத்த புள்ளையோ நல்லா டான்ஸ் ஆட விட்டு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரீட்சையில தான் வந்துட்டு காப்பி அடிச்சு பாத்துருக்கீங்க, டான்ஸ்ல காப்பி அடிச்சு பார்த்தது இல்ல. யார் யார் அப்படி பண்ணுவாங்க? இப்போ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இவன் முன்னாடி ஆடுவேன், பின்னாடி தான் ஆடுவேன். வேடிக்கை மட்டும் பாருங்க. பிக்கப் பண்ணி ஆடுற டான்ஸ். சோ இது வந்து நீங்க டான்ஸ் ஆடும்போ இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்ல யார் மாதிரி? இல்ல நாங்க இவர் ஆடுறத பார்த்து நாங்க எல்லாரும் ஆடுவோம். ஓ ஓகே ஓகே ரெடி. சரி மாமா, ரொம்ப நாளா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மாமா. என்ன மாமா ஒரு மாதிரி ஃபீலிங்ல இப்படி இருக்கு? என்ன லவ் பண்ணிக்க? நான் லவ் பண்ண விஷயம் தான் உனக்கு தெரியுமா? ஏன் மாமா இவ்வளவு தூரம் ஒண்ணாமன்னா பழகிட்டோம், அந்த புள்ள இப்போ கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்ன மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அந்த பொண்ணு என்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லடா. இதை என்ன மாமா இவ்வளவு சோகத்துல சொல்லணும், ஏன் இப்படி சொல்ற சிரிச்சுட்டு? டேய் சோகமா நீ வேறடா. டி இமான் கிட்ட சொல்லி இதுக்காக ஒரு சாங்கே போட்டிருக்கேன்டா. அப்ப அந்த சாங் போட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல சொல்லுமாமா உன் ஃபீலிங்ஸ ப்ளீஸ். சாங் பாஸ். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு இது குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால பால்டா இல ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. ஓகே எனிவேஸ் थैंक यू so much. இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்புறம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்தாரு. லெட்ஸ் கிவ் a big round of applause. உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உமா ரியாஸ் கான் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஐயோ ஏய் பேபி மா ஏன் அழுவுறீங்க? ப்ரொடக்ஷன் டீ கொடுத்துக்க மாட்டான். அடுத்த பிரபுதேவா கண்டெஸ்டன்ட்ஸோட டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க டான்ஸ் பார்த்திருக்கீங்க, எப்படி இருக்கு? how do you feel? அவங்க டான்ஸ் பார்த்து அப்படியே நான் வந்து ஒரு டான்ஸ்னா இதான் டான்ஸ் அப்படின்னு இருந்தேன். ஆனால் தாடி பாலாஜி டான்ஸ் பண்ணோன்னே இதுதான்டா டான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல பாலாஜி. ஏன் காமெடியில் பின்னிட்டீங்க நீங்க. நல்லா இருக்குங்களா? காமெடி கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான். சில காமெடி எல்லாம் கத்துக்கிட்டது. அடங்கப்பா என்னால முடியல, இதோட இதை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். thank you very much. thank you so much பாலாஜி. thank you so much. எப்பயுமே ஒரு விஷயம் மேடையில் சொல்லணும்னு நினைப்பேன் நம்ம விஜய் டிவியில். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோபோ சங்கர் மட்டும் சப்போர்ட் வரல, எல்லாருக்கும் வந்தாமல் நினச்சிங்க. நம்மளை வந்து பெற்றது தாயாக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வேலை ஒன்று கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது விஜய் டிவி அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததே வந்து இந்த விஜய் டிவி தான். அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. ஸோ அவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோபோ சங்கர் மட்டும் அவர் வந்து பாராட்டி பேசுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தார்னு நினைக்காதீங்க. பட் பொக்கே காசு ரோபோது தான், அது ஒத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ். இன்னைக்கு நம்மளுடைய இந்த செலிப்ரேஷன் சுற்றுல ஒரு அதிசயமான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வேற வேற காம்பினேஷன்ல எல்லாம் கொடுத்தாங்க. அட்டகாசமான ஒரு அவார்ட் செரிமனி, அது வேற நம்ம பார்த்து ரசிச்சோம்.
பட் இந்த செலிப்ரேஷன் இதோட முடியல, அடுத்த வாரமும் தொடருது. ஸோ அடுத்த வாரம் இன்னும் வேற என்னென்ன விதமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, யோசிச்சே இருங்க. அதோட நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லிக்கிறோம். இப்போ வந்து அப்பீட் ஆகிக்கிறோம், அடுத்த வாரம் ரிப்பீட் ஆகிக்கிறோம். டேக் கேர், பை பை. This is Didi and the entire team of Jodi signing off from Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee Co presented by VIP Housing and Property.